Hello friends, welcome back to my channel Englishல பேசலாமா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இவ்வளோதான் இங்கிலீஷா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி தர போறேன். ஸோ கமான் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பேசிக்கான இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய நம்மளோட உறவுகளுக்கான வார்த்தைகளும் சரி, அதை ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் பேசிக்கா எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஐ அப்படின்னா நான், யூ நீ நீங்கள், ஹி அவன் இவன். ஸோ ஏன் அவன் இவன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அவன்னா கொஞ்சம் படற்கையில சொல்றது, அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்போ இவன் அப்படின்னா இங்க பக்கத்திலே இருக்கிற போது சொல்றது. தென் ஷீக்கு வந்து என்ன, அவள் இவள். ஸோ அவளுக்கும் நம்ம ஷீ தான் சொல்லுவோம், இவளுக்கும் நம்ம ஷீ தான் சொல்லுவோம். இட் அது இது. ஸோ கிட்ட இருந்துச்சுன்னா அது இது, தூரமா இருந்துச்சுன்னா அது. தே அவர்கள் இவர்கள். தென் வீனா நாங்கள். ஸோ நாங்கள் சொல்லி 2-3 பேர், உங்களை ஒரு ஆள் தவிர இன்னொரு ஆள் கூட இருந்தாலும் சரி, அதை நம்ம நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தட், திஸ்னா இந்த, தட்னா அந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. இந்த ஐ யூ ஹி ஷி இட் தே வி இதவே வந்துட்டு நம்ம எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மீ அப்படின்னு சொல்லலாம். இது எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னு நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். மீ அப்படின்னா என்னை, யூ அப்படின்னா உன்னை உங்களை. எப்போ நம்ம உங்களை சொல்லுவோம், ஒரு மரியாதைக்குரிய ஒருத்தவங்களை சொல்றப்போ, லைக் உன்னை விட ஏஜ் அதிகமா இருக்கவங்களோ இல்ல வேற யாரோ ஒரு தெரியாத நபரை சொல்லும் போது நம்ம உங்களை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஹிம் அவனை இவனை. அப்போ தூரமா இருக்கவங்கள அவனை, கிட்ட இருக்கவங்கள இவனை அப்படின்னு சொல்லுவோம். ஹர் அவளை இவளை. இட் அதை இதை. தெம் அவர்களை இவர்களை. அஸ் அப்படின்னா எங்களை. அப்போ நாங்கெல்லாம் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்க 2 பேரை நாங்கள் குறிப்பிடும் போது எங்களை அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது தெரியாம நம்ம இங்கிலீஷ்ல எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இதான் பேசிக் ப்ரொனவுன்ஸ். ஸோ ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயில்டா பின்னாடி கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம அடுத்த டாபிக்கு நம்ம போக போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டு இக்கு, ஃப்ரம் இருந்து, ஃபார் இக்காக, இன் இல்லைன்னா அட். அதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இல். இந்த இன் எங்க வரும், அட் எங்க வரும்ன்றதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் அப்படின்னா உடன், அபவுட் அப்படின்னா பற்றி. திரும்ப சொல்லலாம். டு இக்கு, ஃப்ரம் இருந்து, ஃபார் இக்காக, இன் இல்லைன்னா அட் வந்துச்சுன்னா இல், வித் உடன், அபவுட் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேள்வி வார்த்தைகள், நம்ம எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்போமோ அந்த வேர்ட்ஸை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அப்படின்னா என்ன, விச் எது, ஹவ் எப்படி, when எப்போது, where எங்கே, who யார், whom யாரை, whose யாருடைய, why ஏன். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இதுதான் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வாட்னா என்ன, விச் எது, ஹவ் எப்படி, when எப்போது, வேர் எங்கே, who யார், whom யாரை, whose யாருடைய, why ஏன். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதை பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூ எடுத்துக்கோமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டூ. அப்போ டு ஹிம், இதை நம்ம என்னன்னு சொல்லலாம். இப்போ டூனா என்னது, இக்கு. ஹிம்னா எங்க இருக்கு, அவன். அப்போ அவன் இக்கு, அவனுக்கு. டு ஹர் அப்படின்னா என்ன, அவளுக்கு. டூனா என்ன, இக்கு. ஹர்னா அவள், அப்போ அவளுக்கு. அதே மாதிரி டு மீ. மீனா என்னது, டூனா நமக்கு தெரியும் இக்கு. மீனா என்னது, என்னை, என் அப்படின்னு சொல்றதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப என்ன சொல்லுவோம், எனக்கு. ஸோ டு தெம். அப்ப டு தெம் எப்ப சொல்லுவோம், ஸோ அவங்களுக்கு, அவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல டு தெம். ஸோ இதே மாதிரி ஃப்ரம்முக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் வச்சு எழுதும் போது ஃப்ரம் மீ, அப்போ என்னிடம் இருந்து. ஃப்ரம் யூ உங்களிடம் இருந்து, உன்னிடம் இருந்து. ஃப்ரம் ஹிம் அப்போ அவனிடம் இருந்து, அவனிடம் இருந்து. அதே மாதிரி ஃப்ரம் ஹர், ஃப்ரம் தெம் அப்படின்னா என்ன, தெம்முக்கு நம்ம என்ன சொன்னோம், அவர்கள் இவர்கள், அவர்களை இவர்களைன்னு சொன்னோம். அப்போ ஃப்ரம் தெம் அவர்களிடம் இருந்து. ஸோ இப்படிதான் நம்ம இந்த ஒரு வார்த்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஃபார். ஃபார்னா என்ன, இக்காக, இக்காக. அப்படின்னா ஃபார் மீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் மீக்கு நம்ம என்ன சொல்ல போறோம். ஸோ லெட் மீ ரேஸ் திஸ் ஹியர். ஃபார் மீ, மீனா என்னது, என்னை ஆர் எனக்கு. அப்போ ஃபார் மீ அப்படின்னா என்னது, இக்காக. அப்போ எனக்காக.
எனக்காக. ஃபார் யூ. யூனா என்னது? உன்னை, உனக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபார் யூ சேர்க்கும் போது உனக்காக. ஃபார் ஹிம். அப்போ அவனுக்காக. ஹிம்னா அவன், அவனுக்காக. ஃபார் ஹர், அவளுக்காக. ஸோ ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரி நம்ம ஒன்னொன்னுத்தையும் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சென்டென்ஸ் மேக் பண்ணால் மட்டும்தான் பேசுகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சென்டென்ஸ் மேக்கிங்க்கு இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியணும். உங்களுக்கு தனித்தனியாக தெரிஞ்சிருக்கலாம். ஐனா மீ, யூனா நீங்கள், நீ அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் இந்த மாதிரி தான். ஸோ ரெண்டு வார்த்தையாக சேர்த்து நம்ம சொல்கிறப்போ உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வித் எடுத்துக்கலாம். வித் எடுத்தோம் அப்படின்னா என்ன? வித் மீ. அப்போ வித்னா என்னது? உடன். மீனா என்னது? என்னை, எனக்கு அப்படின்னா மீ. அப்போ என்னுடன். வித் யூ. வித் யூக்கு என்ன வரும்? உன்னுடன். வித் ஹிம் என்ன வரும்? அவனுடன். வித் ஹர் அப்போ அவளுடன். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அதே மாதிரி வித் இட், அதுடன். அதுடன் நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம ஜஸ்ட் கலோக்கியலா சொல்றப்போ அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி அவர்களுடன், இவர்களுடன் அப்படின்னு சொல்லும் போது வித் தெம். இந்த இதெல்லாம் வந்து பேசிக்கா நீ தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா வந்து தெம், இட் இதை ஒரு சென்டென்ஸ்ல மேக் பண்ணும்போது நம்ம இந்த தெம், இட், ஹர், ஹிம் இதெல்லாம் வந்து சென்டென்ஸோட நெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் ஒரு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வேர்ட் வருதுன்னா லாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எனக்காக, உனக்காக அப்படின்னு சொல்றப்போ இந்த லாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். இதே இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்குல்ல சப்ஜெக்ட், அப்போ இந்த ஐ, யூ, ஹி, ஷி, இட் எங்க இந்த தேலாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரும்போது அப்போ நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸோட எண்டிங்ல வரும்போது கண்டிப்பா அந்த சப்ஜெக்டை அதோட ப்ரொனவுனை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸஸை நம்ம இன்னும் டீடைல்டா இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட். வாட்னா என்ன சொன்னோம்? என்ன. விச்னா எது, ஹவுனா எப்படி, வென்னா எப்போது, வேர்னா எங்கே, ஹூனா யார், ஹூம்னா யாரை, ஹூஸ்னா யாருடைய, வைனா ஏன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரோனவுன்ஸ், அதாவது உண்மையான பெயர்கள் இல்லாம அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பெயர் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். மீ, யூ, ஹிம், ஹர், இட், தெம், அஸ், திஸ் ஆர் தட் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு இருக்குன்னா அந்த ராஜாவை வந்து நீங்க பேராவே வச்சு யூஸ் பண்ணலாம். ராஜா உடன் அப்ப சொல்றப்ப என்ன வரும்? வித் ராஜா. அப்போ ராஜா உடன். அப்போ நான் ராஜாவுடன் சென்றேன் அப்படின்னா வித் ராஜா. சோ அதே மாதிரி ராஜாவுக்காக, அப்போ ராஜாவுக்காக அப்படின்னா சோ என்ன எழுதணும்? ஃபார் ராஜா. சோ அதே மாதிரி ராஜாவுக்கு அப்படின்னு எழுதணும்னா அப்போ என்ன எழுதணும்? டு ராஜா. ஸோ ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்மளோட நேமே இருந்துச்சுன்னா அந்த நேமை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாவுடன் சென்றேன், ராஜாவுடன் படித்தேன், இப்படி நம்ம திரும்ப 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 ராஜா ராஜா ராஜான்னு சொல்லாமல் நம்ம அந்த ராஜா யாரு? அவர் ஒரு ஆண். அப்போ அவருக்கு பதிலாக நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ண முடியும்? இந்த ஹிம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒருத்தருக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது பேர் ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுன்ஸை வந்து நம்ம இந்த ராஜாவுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும்? வித் ஹிம், for him. அதே மாதிரி to him. I hope this is clear for you. Next classல நம்ம இன்னும் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். தேங்க்யூ, டாடா, பாய். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல பேசலாமா? பாய். இங்கிலீஷ்ல பேசலாமா?